ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கந்தர் சஷ்டி பாடல் உருவானது. பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு தேவராயர் ஒரு முறை சென்றபோது மலையை சுற்றி கிரிவலம் வந்துள்ளாரு. அப்போது அங்கிருந்த மண்டபங்கள்ல பலருமே பலவிதமான நோய்களால துன்புறுவதை கண்டு வருந்தி இருக்காரு. அவர்கள் அனைவருமே நலமடைய வேண்டும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு தேவராயர் முருகனை பார்த்து உருகி வேண்டி உள்ளார். அன்றிரவு அவரோட கனவுல தோன்றிய பழனி முருகர், உன் எண்ணம் ஈடேற அருளினோம். பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும். அதற்கு வழி உன்னிடம் உள்ளது. உலகில் உள்ளோர் அனைவருமே மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வுறும் வகையில செந்தமிழ்ல பாடு அப்படின்னு ஆசியை வழங்கி மறைந்தும் போனாரு முருகப்பெருமான். பழனி ஆண்டவரை கண்ட தேவராயர் பரவசத்தோடு அரஹரா போற்றி, அடியாருக்கு எளியாய் போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனை போற்றி என ஆடிப்பாடி மகிழ்ந்திருக்கார். முருகன் திருவருளை வியந்து போற்றி பாடல் ஒன்றத்தை உடனடியாக பாடி வழங்கினார். அதுவே 238 அடிகளை கொண்ட கந்தர் சஷ்டி கவசம் என்னும் புகழ்பெற்ற மந்திரமாகும். யார் இந்த தேவராய சுவாமிகள் தெரியுமா? கந்த சஷ்டி கவசம் பாடிய தேவராய சுவாமிகள் தொண்டை மண்டலத்து வல்லூர் என்ற ஊரை சேர்ந்தவர் ஆவார். அவருடைய தந்தையார் கணக்கர் வேலை செய்த வீரசாமி பிள்ளை எனவும் இவர் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் எனவும் சில நூல்கள்ல குறிப்புகள் இன்னைக்கும் இருக்கு. வீரசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாம முருகன் திருவருளால பிறந்தவரே தேவராயர் ஆவார். நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமாக பெங்களூரு சென்று அங்கு தமது வணிக தொழிலை மேற்கொண்டார் தேவராய சுவாமிகள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்ட தேவராயர் தாம் இயற்றிய கவிதைகளை மகாவித்வானிடம் காட்டி பிழை திருத்தம் செய்து கொள்வாராம். தணிகாசல மாலை, பஞ்சாட்சர தேசிக பதிகம், சேடமலை மாலை முதலிய நூல்களை தேவராயர் இயற்றியதாக குறிப்பிட்டுள்ளது. தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேரகம், குன்று தோராடல், பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 பதிகளுக்கும் தனித்தனியே 6 கவசம் பாடியுள்ளார் அப்படின்னும் அறிய முடிகிறது. தற்போது அனைவராலும் பாடப்படும் கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர்ல பாடப்பட்டது என கூறப்படுகிறது. ஆயினும் இந்த கவசத்தின் நிறைவு பகுதியை பழனிமலையின் மீது கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் சிறு குழந்தை வடிவமாகிய முருகப்பெருமானது செம்மையான திருப்பாதங்களை போற்றுகின்றன. பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்ற பாடல் வரிய அடிப்படையாக கொண்டு இந்த கவசம் பழனியில பாடப்பட்டது அப்படின்னும் கூறப்படுகிறது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.